ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய குர்ஆன் வஹி, அல்லாஹ்விடமிருந்து பற்றி சொல்லக்கூடிய குர்ஆன் வஹி, அதில் நமக்கு மாற்று கருத்தும் இல்லை, யாருக்கும் அதில் குழப்பம் இல்லை. அதே நேரத்தில் சுன்னாவும் வஹிதான் என்பது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ரெண்டுமே அல்லாஹ்விடமிருந்து வந்தது. குர்ஆனும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது, சுன்னாவும் அல்லாஹ்விடமிருந்து தான் வந்தது. இப்போ அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வஹியை அவர் ஓதி காண்பிப்பார், அவர் தகவல் கொடுப்பது. அதற்கு அடுத்ததாக வயுஸக்கீஹிம், அவர்களுக்கு தஸ்கியாவை செய்வார். தஸ்கியா செய்கிறன்னு சொன்னால் அவர்களை தூய்மைப்படுத்துவது. அவர்களிடம் காணப்படக்கூடிய சிந்தனை ரீதியான குழப்பங்கள், செயல் ரீதியான சறுகல்கள், இவற்றிலிருந்து அந்த மக்களை அவர் தூய்மைப்படுத்துவார். சுப்ஹானல்லாஹ், ஒரு குறுகிய காலம்தான் 23 வருடங்கள் என்பது. அந்த 23 வருடங்களுக்குள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டு பண்ணினார். அதனுடைய விளைவுதான் இன்றும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராலும் விமர்சிக்க முடியாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கு. யாராவது விமர்சிக்க வந்தால் உடனே முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத நிதானமானவர்களும் களத்தில் இறங்கி விடுவார்கள். ஒரு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிலர் விமர்சித்த போது இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதுகிறார்கள், அஸ்ஸாரிமுல் மஸ்லூல் அலா ஷாத்திமிர் ரசூல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சிக்கக்கூடிய ஏசுகிறவர்களுக்கு எதிராக உருவப்பட்ட கூர்மையான வாள் என்று. ஒவ்வொரு காலத்திலும் அந்த வேலை நடந்து கொண்டே வந்திருக்கிறது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்தார்களே தவிர குழப்பத்தை அல்ல. அவர்களுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் மிக நுணுக்கமானதாக இந்த விஷயத்தில் இருந்திருக்கிறது. அதனால்தான் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அரேபியா ஷிர்கில் உச்சகட்டத்தில் இருந்தது போல ஒழுக்கச் சீர்கேட்டிலும் உச்சகட்டத்தில் இருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே வந்து சொல்கிறார்கள், இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக். இன்னமா புஇஸ்து, நான் தூதராக அனுப்பப்பட்ட முழு நோக்கமும் லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்ல சிறந்த பண்பாடுகளை பூரணத்துவப்படுத்துவதற்காக என்று சொல்கிறார். இப்போ தூதுத்துவத்தின் நோக்கம், இஸ்லாத்தின் நோக்கம் இந்த உலகத்தில் நல்ல பண்பாடுள்ள மனிதர்களை உருவாக்குவது, உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களை அல்ல, ஆவேசப்படுகிறவர்களை அல்ல, சகிப்புத்தன்மை இல்லாதவர்களை அல்ல, தங்களுடைய இமோஷனுக்கு கட்டுப்படுகிற மனிதர்களை அல்ல. மிக மிக நுணுக்கமாக அவர்களுடைய தர்பியா அமைந்திருந்தது என்பதை அவர்களுடைய சீராவை இந்த கண்ணோட்டத்தில் படிக்கிறவர்கள் புரிந்து கொள்வார்கள்.